தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கொளத்தூர் தொகுதியில் இவிஎம் மிஷின் மீதான அந்த சந்தேக பார்வை, பெரும்பாலும் இவிஎம் மிஷினாவே சந்தேக பார்வை தான் இருக்கும். கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினுடைய தோல்வியை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சாமானிய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா கொளத்தூர் தொகுதி அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறைய விஷயங்களை செய்து கொளத்தூர் தொகுதியை மாற்றி வச்சிருந்தாரு. தொடர்ந்து ஒரு 3 முறை வெற்றி பெற்றவர். ஒரு 8000 சில்லற ஓட்டில் தோற்று போராடின போது அதை ஏற்க முடியாததுனால கொளத்தூர் தொகுதியில் அந்த இவிஎம் மீதான சந்தேக பார்வையை எங்களுக்கு மறுபடியும் நிரூபித்து காட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டி தேர்தல் கமிஷன்கிட்ட முறையாக அனுமதி வாங்கி அதற்கான சோதனை கடந்த 29ஆம் தேதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு ஒரு பெரிய பகீர் குண்டு போட்டிருக்காரு என்ஆர் இளங்கோவன், திமுகவை சேர்ந்த சட்டத்துறை நிர்வாகி. என்ன குண்டு போட்டிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கொளத்தூர் தொகுதியில் முடிவுகள் மாறப்போவதற்கான அறிகுறி தொடங்கிருச்சு, இதுதான் அங்கே நடக்க போகுது அப்படிலாம் பேசுனாங்க. நம்ம சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக தேர்தல் கமிஷன் தன்னுடைய தோல்வியை எப்போவுமே ஒத்துக்கொள்ளாது, தான் செய்த தவறை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அதனால இந்த முயற்சி என்பது நிச்சயமாக பலன் தராது அப்படின்னு தான் பெரும்பாலான அரசியல் விமர்சகருடைய விஷயமா இருக்கிறது. நாமும் அதைத்தான் நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கு என்ஆர் இளங்கோவன் அந்த தொடர்ந்து 29, 30, 31 இன்னைக்கு 1 தேதி கிட்டத்தட்ட 3 நாட்களை முடித்து விட்டார்கள் சோதனையில். இன்று 4வது நாள். இன்னைக்கு அவர் ஊடகங்களை சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை போட்டு உடைத்திருக்கிறார். அது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அங்க எங்களுக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்ட அந்த மெஷின்ஸ், அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் பிளஸ் விவிபேடு, ஆக்சுவலா நீங்க கவுண்டிங்ல விவிபேடை எடுக்கிறது இல்லை, அதில் தான் இந்த துண்டு சீட்டு விழும், அதை எண்ணி எடுக்கிறது இல்லை. இந்த மிஷினை தான் அதில் எலக்ட்ரானிக்கில் என்ன பதிவாயிருக்குன்னு அதை மட்டும் தான் காட்டி வாக்கு எண்ணிக்கையை சொல்லுவாங்க. அதுதான் நடைமுறையில் இதுவரைக்கும் இருக்கிறது. இப்போ பெரும்பாலும் எல்லாரும் கேட்கறது என்னென்னா, அந்த எலக்ட்ரானிக் மிஷின் ஓட்டிங் மிஷினும் விவிபேடில் விழுந்த அந்த ஸ்லிப்பையும் எண்ணி 2ஐயும் சரிபார்த்து சொல்லுங்கள், அப்போ தான் அந்த வெற்றி உறுதியாக தெரியும், ஏன்னா அப்போ தான் நம்பகத்தன்மை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு காலங்காலமாக புகார்கள் வந்திருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் அதை காதலே வாங்குறது இல்லை. ஏன்னா அவங்க செய்கிற தில்லுமுள்ளு தெரியும் இல்லையா, அவங்க செய்கிற தவறுகள் தெரியும் இல்லையா, அதனால அதை ஏற்க மறுக்கிறது தேர்தல் கமிஷன். இப்போ கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்வி, நாடே பெரும் அதிர்ச்சி அடைந்த அந்த தோல்வி. ஏன்னா இந்திய நாட்டில் மிக குறிப்பாக ஒரு 3 தோல்விகள் பெருசாக பேசப்பட்டது, கவனிக்கப்பட்டது. ஒன்று கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோல்வி, இன்னொன்று மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியுடைய தோல்வி, 3வதாக பினராயி விஜயனுடைய அந்த கட்சியினுடைய தோல்வி. அவர் ஜெயிச்சிருக்காரு, அந்த கட்சியினுடைய தோல்வி. ஸோ இவங்க 3 பேருமே கடுமையாக பாஜகவையும் பாஜகவுடைய அடக்குமுறையும் அந்த திருட்டு தில்லாலங்கரித்தனத்தையும் கடுமையாக எதிர்த்தவர்கள். மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணி அயோக்கியத்தனம் செய்கிற பாஜகவை கடுமையாக எதிர்த்தது இந்த கட்சிகள் எல்லாம். இப்போ இந்த கட்சிகளே பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டது, எதிர்கட்சியாக மாறிடுச்சு திமுக. மேற்கு வங்கத்தில் கட்சியே காணா போயிடுச்சு. அந்த அம்மா பாவம், அந்த அம்மாவுடைய கட்சியில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் எல்லாம் விலை கொடுத்தோ மிரட்டியோ உருட்டியோ மொத்தமாக பாஜக தன் பக்கமாக இழுத்து கொண்டது. நேரடியாக பாஜகவில் சேர்ந்தா சிக்கலாயிடும். ஒரு உப்மா, ஒரு லெட்டர் பேட் கட்சியில் அவர்கள் எல்லாம் தங்களை போய் இணைத்து கொண்டார்கள். அயோக்கியத்தனத்துடைய உச்சம். அந்த ஜென்மங்களை திருப்பி அங்கே எலெக்ஷன் என்ன மேற்கு வங்க மக்கள் செருப்பாளி அடிக்கணும். அப்போதான் அந்த மக்கள் அந்த ஓடுகாலிகளுக்கு சரியாக பாடம் புகட்ட முடியும். அதே நிலை தான் தமிழ்நாட்டிலையும். மேற்கு வங்கத்தை பற்றி பேசுறது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்றாலும், தமிழ்நாட்டிலையும் அந்த கட்சி மாறி ஓடி போறவன், பதவி சுகத்துக்காக திருட்டுத்தனமாக ஓடுற எல்லாருக்கும் இந்த ஓடுகாலி பட்டம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை எல்லாம் மக்கள் வாக்குச்சீட்டு என்ற செருப்பாலி அடிக்கணும், விரட்டி அடிக்கணும். இப்படி செஞ்சாதான் அடுத்த முறை அவன் தாவி ஓடுறதுக்கு யோசிப்பான். எந்த கட்சியாக இருந்தாலும் அதான் நிதர்சனமான உண்மை நம்ம சொல்றது. இப்ப கொளத்தூர்ல இந்த வாக்கு எந்திரங்கள்ல நடந்த முறைகேடு அப்படின்னு சொல்லி திமுக புகாராக வைத்து, எங்களுக்கு அந்த வாக்கு, நாங்க சந்தேகப்படுகிற ஒரு 14 தொகுதியில எங்களுக்கு வாக்கு அந்த எந்திரங்களை சரிபார்க்கும் பணி செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே தேர்தல் கமிஷன் ஒரு தொகுதிக்கு கேட்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 47,000 ரூபாய் 50,000 ரூபாய் கட்டணும். அப்போ ஒரு 14 தொகுதி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டியிருக்காங்க திமுகவை சேர்ந்த. இப்போ அந்த 6.5 லட்சம் கட்டின பிறகு தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுத்து 29ஆம் தேதியிலேருந்து பெல் அதிகாரிகள், அந்த மிஷினை உருவாக்குனவங்க,
அப்புறம் கமிஷனர் அது கார்பரேஷன்லேருந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவு, அப்புறம் வெற்றி பெற்ற VS பாபுனுடைய முகவர்கள், அவங்களுடைய வழக்கறிஞர் அணி இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த அவங்க முன்னாடி அந்த வாக்கு எந்திரங்கள்லாம் திறக்கப்பட்டு ஏதோ சோதனைலாம் நடைபெற்றது. 29 நடந்துச்சு, 30 நடந்துச்சு, 31 நடந்துச்சு. 3 நாட்கள் சோதனையில் இன்றைக்கு தான் அவர் ஊடகத்தை சந்தித்தார் என்ஆர் இளங்கோவன். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்திரங்களில் ஒரு 30% எந்திரங்கள் வேலை செய்யலை, ஒரு 3 எந்திரம் வேலை செய்யலை. அப்போ ஒரு 80 எந்திரங்களில் 30 எந்திரம் வேலை செய்யலைன்னா 30% வாக்குகளை கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு 30% வாக்கு எந்திரங்கள் மீது நம்பகத்தன்மை போய்விட்டது. இவிஎம் வந்து சரியில்லை, விவிபேடு வந்து ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அப்புறம் சில வாக்கு எந்திரங்கள் திறக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு, அதோட சீல் வைக்கப்பட்ட முறை தவறாக இருந்துச்சு, அந்த சீல் வைக்கப்பட்ட டேகளை எதுவும் குறிப்பு இல்லாமல் வெறுமனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேகை அவசரத்துக்கு வைப்பாங்க தெரியுமா? திருட தெரிஞ்சவன் பதுங்க தெரிஞ்சாதான் அவன் திருடன்வாங்க. இந்த புது திருடன்லாம் மாட்டிப்பான். இப்போ இங்கே பண்ணவன் எவன் பண்ணான்னு தெரியல, புது டேக் வச்சிருக்கானுங்க. அரக்கு அதாவது சீல் வைக்கிறது வந்து பின்பக்கமாக வைக்க வேண்டிய முன்பக்கமாக வச்சிருக்கான். இப்படின்னு பல குளறுபடிகளை என்ஆர் இளங்கோவன் கண்டுபிடித்ததாக குற்றம் சாட்டுகிறார். ஆக்சுவலாக சோதனை வந்து இன்னும் 2-3 நாள் நடக்கணும். ஆனால் என்ஆர் இளங்கோவன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இதுவே போதும், இதில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில், இங்கே கிடைத்த முறைகேடு விவரங்களின் அடிப்படையில் இப்போ அந்த அதிகாரிகள் நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒரு 19 கொஸ்டின் கேட்டிருக்கோம், கேள்விகள் கேட்டிருக்கோம் அந்த பெல் அதிகாரிகள்கிட்ட, தேர்தல் அதிகாரிகிட்ட, கார்பரேஷன் அதிகாரிகிட்டலாம் கொடுத்துருக்குறோம். இதற்கு அவங்க முறையான பதில் எங்களுக்கு தரணும். தந்த பிறகு எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றத்துக்கு போவோமோ இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தை நாடுவோமோ தெரியாது, நிச்சயமாக வழக்கு தொடுப்போம். எங்களுக்கு இந்த கொளத்தூர் முடிவில் நம்பிக்கை இல்லை, தேர்தலில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு, மிஷின்கள் மீது நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கார். இது நிச்சயமாக ஒரு பெரிய சலசலப்பையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன மாதிரி நகரப்போகுது, நிச்சயம் இந்த ஒருவேளை இவிஎம்ல குறை குற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நீதிமன்றத்தை நாடினாலும் நீதிமன்றம் எந்த அளவுக்கு அதை வந்து எப்படி விசாரிப்பார்கள், தேர்தல் கமிஷன் இதற்கு என்னென்னலாம் சான்றுகளை கொடுப்பார்கள், தேர்தல் கமிஷன் ஒத்துக்குமா தன்னுடைய தவறை, ஒருவேளை உண்மையிலேயே தவறு நடந்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏற்றுக்கொண்டால் நாடு முழுக்க பிரச்சனை வந்துடாதா, தமிழ்நாடினுடைய முடிவே மாறாதா? ஏற்கனவே மைனாரிட்டி அரசாங்கம், தாவேக அரசாங்கம், விஜய் அரசாங்கம் ஏற்கனவே பழி வாங்கிற உணர்ச்சியோடு தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிடைக்கிற கேப்பில் எல்லாரையும் கெடா வெட்டிக்கிட்டே இருக்குது விஜய் கவர்மெண்ட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு முடிவுகள் மாறுதுன்னு சொன்னால், ஒரு முடிவு மாறினாலே இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் முடிவில் விருப்பம் இல்லை, எங்கள் முடிவு வந்து தவறாக இருக்குது, ஏதோ தவறு நடந்திருக்குன்னு கேஸ் போட்டவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளாக வர முடியும். பல பேர் அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்தவரும் கேஸ் போட்டிருக்காரு, காங்கிரஸ் போட்டிருக்காங்க, அதிமுக போட்டிருக்கு, திமுக போட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஓட்டில் ஜெயிச்ச பெரிய கருப்பன் உட்பட பல பேரும் வழக்கு போட்டிருக்காங்க. இவிஎம் மிஷின் மீதான குளறுபடி, தபால் ஓட்டுகள் குளறுபடின்னு நிறைய போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் முன் உதாரணம் இருக்கா, முன்னாடி ஏற்கனவே ஏதாவது வந்து இந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் வந்திருக்கானா, நீங்கள் சபாநாயகராக இருந்த அப்பாவோட வழக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்பதுரைக்கும் அப்பாவுக்கும் நடந்த அந்த வழக்கில் 5 ஆண்டுகள் முழுமையாக பூர்த்தி அடைந்த பிறகு மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் முழுமையாக பூர்த்தி அடைந்த பிறகு தான் தீர்ப்பே வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு அப்பாவு வெற்றி பெற்றது செல்லும்னு நீதிமன்றம் தீர்ப்பு போடுச்சு. ஆக்சுவலாக அப்போ எல்லாரும் கிண்டல் அடித்தாங்க, இது என்ன இனிமேல் வந்தா என்ன வரலன்னா என்னன்ற மாதிரி ஒரு படத்தில் வர டைலாக் மாதிரி நக்கல் அடித்தாங்க. ஆக்சுவலாக இப்போ அப்பாவு வந்து வெற்றி பெற்றது செல்லும்னா அந்த காலகட்டத்தில் இன்பதுரை வாங்கிய சம்பளம், இன்பதுரைக்கு அனுபவித்த சலுகைகள், அவர் எம்எல்ஏ என்ற பேரில் அவர் கொடுத்த விஷயங்கள், நம்ம பதிவுகளில் எல்லா இடங்கள்லையும் இன்பதுரையை தூக்கிட்டு அப்பாவுன்னு போடுவாங்க. அந்த சம்பளங்கள்லாம் அவர்கிட்ட வாங்கணும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல, அதுக்கான ப்ராசஸ் வேறன்னு வச்சுங்களேன். இப்போ இதே மாதிரி நிலை தான் கொளத்தூரில் இப்போ இவர் வந்து வழக்கு போடுறாருன்னு வச்சுங்க. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு உடனே வந்துருமானா, நம்முடைய சட்டத்திட்டங்களின்படி, நம்முடைய சட்ட முறைமைகளின்படி
உடனே எந்த தீர்ப்பும் வராது. இது எவ்வளவு காலத்துக்கு கழிச்சு வரும்லாம் நமக்கு தெரியாது. எனவே மக்களே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம என்ன சொன்னோம்னா, நிச்சயமாக தேர்தல் கமிஷன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாதுன்னு சொன்னோம். நம்ம சொன்னதுதான் நிறைய பேரும் ஆமான்னு ஆமோதிச்சாங்க. அதனாலதான் சொல்றோம், பேசாம நீங்க வாக்குச்சீட்டு முறையில எண்ணிட்டீங்கன்னா, அது தேர்தல் நடத்திட்டீங்கன்னா எப்ப வேணுமானாலும் மறுபடியும் அந்த வாக்குச்சீட்டை எடுத்து மறுபடியும் எண்ணி காட்ட முடியும். அதுல எதுவுமே நடக்காது. அது வாக்குச்சீட்டு அழிஞ்சு போகாது. பத்திரமாக பதிவு பண்ணி வைக்கலாம். அதனால இந்த எலக்ட்ரானிக் மிஷினாவே திருட்டுத்தனம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதைத்தான் இன்றைக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. இன்னைக்கு வந்து அவங்க அந்த பணம் கட்டி நாங்க சோதனைனா ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்ல, அப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த. அதை வைத்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடப்போவதாக என்ஆர் இளங்கோவன் சொல்லியிருக்கிறாரு. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தாவேகா சும்மா இருக்குமா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு உறுப்பினரும் உயிர் நாடி. ஒரு உறுப்பினர் போனார்னா மைனாரிட்டி, ஏற்கனவே மைனாரிட்டி அந்த இடத்துல தொங்கி நிற்குது. இந்த அரசாங்கம் வந்து இரவல் அரசாங்கம். இது வந்து அடுத்தவங்க காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிற அரசாங்கம். அப்ப அவங்களுக்கு தன்னுடைய உறுப்பினர் ஒருத்தர் பதவி போறதை விரும்ப மாட்டாங்க. அப்ப எப்படியாவது விஎஸ் பாபு வந்து வெற்றி பெற்றது உறுதி செய்வதற்கான வேலையை அந்த சட்டத்துறை சேர்ந்த அவர்களும் செய்வாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. மக்களே பொறுத்திருப்போம். இது அடுத்த கட்டத்துக்காக நகரும் போது நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு நிச்சயமாக ஒரு பெரிய தலைவலியாகத்தான் இருக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையா பார்ப்போம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.